வந்தே மாதரம். ஸ்டெர்லைட் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். மிஸ்டர் நேனா நாகேந்திரன், ஸ்டெர்லைட் மூணுனது என்னால் தான், ஜபமணி மோகன் ராஜாவில் தான் ஸ்டெர்லைட் மூணுனது தெரியுமா? அதை விசாரிச்சு தெரியுங்க. அவங்ககிட்ட ஸ்டெர்லைட்காரங்கிட்ட உங்களுக்கு தெரியுமில்ல, வேதாந்தா தெரியுமில்ல, வேதாந்தா கிட்ட உங்கள் ஐயா பணம் வாங்கிட்டார். உங்கள் மோடி ஐயா எலெக்ஷன் பணம் வாங்கிட்டார். 2002 ஆட்சி காலத்தில், வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் ஸ்டெர்லைட் காரணம் நம்ம அதான் வேதாந்தாவும் அருண் ஷோரியும் பெரிய ஃப்ராடு பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? பெரிய ஃப்ராடு 2021. 2002 பண்ண ஊழலுக்கு 2021 சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டது எஃப்ஐஆர் போடணும்னு. அந்த எஃப்ஐஆர் அவன் மேலே இன்னும் எஃப்ஐஆர் போடலை. அது கிடக்கட்டும். அப்புறம் இன்னும் நிறையா மேட்ரு இருக்குது அவங்ககிட்ட. அவன் வரி வச்சுருக்கான், பிளாட்டினம் கடத்தினா, அது கடத்தினான்ட்டு. அதெல்லாம் விட நிலத்தடி நீர் திருட வச்சான் விவசாயிகள். தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகள் எல்லாம் ஒரு டேங்கர் தண்ணி 25,000 ரூபான்னு ஸ்டெர்லைட்காரன் வாங்கினான். எல்லா பயிலும் விவசாயத்தை விட்டுட்டு நிலத்தடி தண்ணீர் திருட ஆரம்பிச்சிட்டான். ஊருக்காரங்க கதற ஆரம்பிச்சிட்டாங்க. 12 கிலோமீட்டர் தண்ணி முப்பாகி போச்சு. இதற்கு காரணம் ஸ்டெர்லைட். நான் எழுதின கடிதத்தினால தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிக்கு எழுதின சீஃப் ஜஸ்டிஸுக்கு வாட்டர் 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 அப்படின்னு போட்டு அவன் ஒரு நாளைக்கு 900 டன்னு தாமிரம் தயாரிக்கிறான். தண்ணி எங்கேருந்து வந்ததுன்னு கேளு அவனை. அதை கேட்டுட்டு முடிவு பண்ணுன்னேன். ஆனால் என் பேரை ரெஃபர் பண்ணல. ஆனால் கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. தண்ணி வேணுமா வேணாமா குடிக்கிறதுக்கு? இது ஸ்டெர்லைட் காப்பரை சாப்பிட முடியுமா? அதெல்லாம் முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போராடுங்க. ஸ்டெர்லைட் காப்பர் வராது, வர விட மாட்டேன். அவனை மாதிரி அயோக்கிய பையன்லாம் குண்ட தடுப்பு உள்ளே இருக்கணும். எந்த சட்டத்தில்? குண்ட தடுப்பு உள்ளே இருக்கணும். அவ்வளோ பெரிய ஃப்ராட் பண்ணிங்க. அந்த நாட்டை நாசப்படுத்தியிருக்கான் அவன். தண்ணீருக்கு போய் இவ்வளோ பணம் கொடுத்து வாங்கியிருக்கான். அதுக்கு போய் வேண்டும்னு வேறு போராட்டமா உங்களுக்கு? ஓமானிங்களாக இருப்பீங்க போல இருக்க. குடிக்கிற தண்ணி வேணும் மிஸ்டர், அதுதான் முக்கியம். தாமிரபரணியே கொண்டாச்சு மணல் கொள்ளை, நிலத்தடி நீர் கொள்ளைன்னு தாமிரபரணி செத்து போச்சு கிட்டத்தட்ட, தெரியுதா? அதனால் மிச்சம் மீதி இருக்க தாமிரபரணி ஊரோடு இருக்கட்டும். தண்ணீர் இருக்கணும், தண்ணி இம்ப்ரூவ் ஆகணும். மழை வந்து இப்போ 3 வருஷத்துக்கு நல்லா மழை பெய்யுது தூத்துக்குடியில். அதையும் விசாரித்து பாருங்கள். ஸ்டெர்லைட் வேண்டுமா? ஸ்டெர்லைட்டு. அப்புறம் இந்த அதே மாதிரி அதான் நீங்கள் என்ன எப்படி இருப்பீங்க? என்னது சுவிஸ் பேங்கில் பணம் 3 பங்கு ஜாஸ்தியாக இருக்காமல் அங்கே இந்தியர்கள் போட்ட பணம் உங்களுக்கு. அதனால் அதெல்லாம் ஒன்றும் பெருசாகவே தெரியாது. ஸ்டெர்லைட் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். வர விட மாட்டான் இவன். இந்த மோகன்ராஜ் வர விட மாட்டான். ஜெயன்.